இப்படி வேர்வையோட போறோமா, போறதுனால நம்மளுக்கு என்னவோ இந்த நாய்ங்களுக்கு சோறு போற மாதிரி தனியா ஒரு தட்டு, ஒரு டம்ளரு. இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் வந்து 4 வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது டயர்டா வருவாங்க, அழுக்கா வருவாங்கன்னாங்க. அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க சொல்லுங்க. அந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்க குடும்பம் பண்ண முடியுமா? எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? ஒரு 4 வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவங்க வரும்போது ரொம்ப களைச்சு அப்படியே வேர்வை அப்படியே ஊத்தும். உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரோம் நாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறோம், போனோம்னா சோபா போட்டு சோபால உட்காந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்களா? பாத்திரம் தேய்க்க போறோம், கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா? அப்ப வேர்த்து போகாதா? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. கிச்சன்ல போய் சமையல் பண்றோம், அடுப்பண்ணையில என்ன பண்ண முடியும்? வேர்த்து போகாதா? ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா அடுத்த வீட்டுக்கு போகும்போது எப்படி? நாங்க அந்த முதல் வீட்லயே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. அது நாங்க தப்புன்னு சொல்லல சார், அது இயற்கை. ஒரு நாள் அது வரும்போது ஃப்ரெஷ்ஷா வரணும்னா எப்படி? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. லென்த்தா கேட்டாலும் நல்லா கேக்குறா. வேலை செய்யும் போது அது இயற்கை, வேர்த்து ஊத்த செய்யும். என் வீட்டுக்குள்ள நான் வீட்டு கிச்சன் வரைக்கும் விடுவேன். சோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியில பாத்திரம் தேய்க்க செல்வாங்க. உழவர்களுக்கே உள்ள ஆணவம் பண்ணா முகம் கழுவிட்டு கொஞ்சம் உங்க ஹேர்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உள்ள வரும்போது எனக்கு அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும்ல சில நேரத்துல. அப்படியா? இப்படி வேர்வையோட போறோமா, போறதுனால நம்மளுக்கு என்னவோ இந்த நாய்ங்களுக்கு சோறு போற மாதிரி தனியா ஒரு தட்டு, ஒரு டம்ளரு. தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. வேலை வெட்டிக்கு நம்ம வேலைக்கு தான் போறோம். இப்ப கிடையாது சார், மேபி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இல்லன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டீங்க. அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. இல்லன்னு வெச்சுக்கோங்க, இருக்கு இல்லமே சார். அப்புறம் அவங்க சொன்னாங்க 4 வீட்ல வேலை பார்த்து எப்படி ஃப்ரெஷ்ஷா போக முடியும்? டப்புன்னு தாண்டி போறீங்க. அவங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியலையா? கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. வீட்டுல தனி தட்டு டம்ளர் குடுக்குறீங்க, அது ஈஸியா தாண்டி போறீங்க. இல்ல சார், சில பேர் வீட்டுல அப்படி இருக்காங்க. 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. நாங்களே எங்க வீட்டுல எல்லாருமே தனித்தனி பிளேட் தான், அவங்களுக்கு ஒரு பிளேட் தனித்தனியா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லைங்களா சார்? தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்ட வைக்கிற இடத்துல, மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது. உங்க சட்டெல்லாம் வைப்பீங்களா? ஒரு டம்ளர் தட்டு கொடுக்க தப்பே கிடையாது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இப்போ உங்க வீட்டுக்கு வர்றவங்க க்ரூம்டா இருக்கணுங்கிற அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற நடைமுறையெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ண யாஜிக்கு இருக்கு? ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளிய வர போறீங்களோ. இங்க யாருக்கெல்லாம் தனி தட்டு டம்ளர் நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கு? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. ஆனா பக்கத்திலேயே ஒரு நாய் இருக்கும், அதை இப்படி இப்படின்னுவாங்க. உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல. அதுக்கப்புறம் அந்த டம்ளரை குடிச்சீங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க.